என்றான். டே, என்னிடம் என்ன வார்த்தையாடுகிறாய்? இதுவரை என் நண்பருடைய மகன் என்ற முறையில் உன்னிடம் நட்பு பாராட்டினேன். என் எதிரியைச் சேர்ந்தவன் என்பது வெளிப்படையாக தெரிந்த பின் உன்னை தக்கவாறு நடத்துவதே சிறந்தது. அடே குரங்கே, என் பராக்கிரமத்தை அறியாது பேசுகிறாயா என்று சீறினான். அங்கதன் நகைத்தபடி, ராவணா, உன் பராக்கிரமத்தை நான் அறிவேன். அதனால்தான் உள்ளே நுழைந்ததும் என்னை தெரிகிறதா என்று கேட்டேன். கார்த்த வீரியார்ஜுனனிடம் ஏதோ முரண்டு செய்ததால் அவர் உன்னை பந்து போல் உதைத்து சிறையில் அடைத்து விடவில்லையா? அவர் அரண்மனையைச் சேர்ந்த மங்கையர் உன்னை பூப்பந்தாட்டம் ஆடவில்லையா? அது ஏன், என் தந்தை வாலி கடற்கரையில் அமர்ந்து கர்ம அனுஷ்டானங்களில் ஈடுபட்டிருக்கையில் அவரிடம் வந்து விஷமம் செய்தாயே? அப்போது அவர் உன்னை தன் வாலில் கட்டி எடுத்துக்கொண்டு குழந்தையாகிய எனக்கு வேடிக்கையாக இருக்கட்டுமென்று என் தொட்டிலில் என் முகத்துக்கு நேராக உன்னை கட்டி தொங்கவிட்டாரே. அப்போது உன்னை ஏதோ 10 தலை பூச்சி என்று நான் உன் முகத்தில் சிறுநீரை அடித்து விளையாடினேன். அதெல்லாம் மறந்துவிட்டதா என்று கேட்டான். அட அற்ப குரங்கே, என்னை அவமதிக்கும் துணிவு உனக்கிருக்கிறதா என்று கர்ஜித்த ராவணன் காவலர்களை அழைத்து அவனை அங்கேயே தன் கண்களுக்கெதிரில் துண்டு துண்டாக சேதித்து எரியுமாறு உத்தரவிட்டான். 7-8 வீரர்கள் கத்தியை உருவிக்கொண்டு பாய்ந்து வந்து அங்கதனுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டனர். அங்கதன் ஹூங்காரம் செய்தபடி அப்படியே அந்தரத்தில் எழுந்து கிறுகிறுவென்று சுழன்றான். அவன் கைகளை பிடித்திருந்த வீரர்களும் அவனுடன் சுழன்றனர். பின்னர் அங்கதன் கைகளை உதற அவர்கள் ஈசல்கள் விழுவது போல் பொத்தென்று தரையில் விழுந்து இரத்தம் கக்கி உயிரை விட்டனர். ராவணா, கடைசியாக உன்னை காப்பாற்ற ராமன் தெரிவித்த